டிசம்பர் 16ஆம் தேதிக்கான ஜீவ ஊற்று வேத தியானம் சங்கீதம் 4:5. நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் என்பதே. கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஸ்தோத்திர பலிகளை அறிந்திருக்கிறோம். ஆனால் நீதியின் பலிகள் என்பது எதை குறிக்கிறது என்று பார்த்தால், வேதத்தில் சங்கீதம் 51:19 அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர் என்று கூறுகிறது. தகன பலி என்றாலே தீயினால் சுட்டரிக்கிற பலிகளை குறிக்கிறது. ஆவியும் மாம்சமும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. ஆகவேதான் ரோமர் 7:23 ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது என்று பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிடுகிறார். ஆம், இந்த சரீரமானது பூமிக்குரிய ஆசை இச்சைகளை நிறைவேற்றும்படி தீவிரிக்கும். ஆவிக்கு உடன்படாதபடி தன் இஷ்டம் போல சுயமாய் செயல்படவே விரும்பும். சரீரத்தின் கிரியைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குரிய வாழ்வு கேள்விக்குரியதாக மாறிவிடும். தகன பலி என்பது ஆவிக்குரிய வாழ்விற்கு இடரல் உண்டாக்குகிற நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை சுட்டரிப்பதுதான். அதுபோல சர்வாங்க தகன பலி என்பது முழு சரீரத்தையும் சுட்டரிக்க ஒப்புக் கொடுப்பது. புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நாம் எவ்வாறு தகன பலியையும் சர்வாங்க தகன பலிகளுமாகிய நீதியின் பலிகளை கர்த்தருக்கு செலுத்த முடியும் என்பதையும் தியானிப்போம். சுட்டரிக்கிற ஆவிக்குரிய பலிபீடத்தின் அக்கினி என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. வேதத்தில் ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியானவராகிய பலிபீடத்தின் பரிசுத்த அக்கினியின் முன் நம்முடைய மாம்சத்தின் கிரியைகளான சுயத்தை சுட்டரிக்க ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் சுயமாய் செயல்படாதபடிக்கு அதை ஆவிக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரோமர் 6:19 இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்புக் கொடுங்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த ஆவிக்குரிய நீதியின் பலிகளை நிறைவேற்றினால்தான் நம்முடைய சரீரம் கிறிஸ்துவின் அவயவமாக மாற இயலும். ஆமென். அல்லேலூயா.